சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. அண்ணன் 2 ஆம்பளை பசங்க எனக்கு. பெரியவனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 26 வயசு தான் ஆகுது. 16 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது வேணான்னு சொன்னேன். சொந்தம்தான், எங்கள் வீட்டுக்காருக்கு அண்ணன் பொண்ணோட பேத்தி. வேணான்னு சொன்னால் அவங்க கேட்கல, பையனும் கேட்கல. இல்லை அவங்களே போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா அசிங்கம் நம்ம சொந்தத்துக்குள்ள, அதனால் நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சுன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு அம்மா பேசுனாங்க. சரி நாங்களும் கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணி ஒரு 15-20 நாள் நம்ம வீட்டில் இருந்தா, அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனை பண்ணி நான் வெளியே போகிறேன், தனியாக கொடுத்துன போகிறேன்னாங்க. சரின்னு போயிட்டாங்க. போனாங்க. திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, முடியலன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக இருந்தாங்க, போயின்னு வந்துருந்தாங்க. குழந்தை பிறந்தோன்னே என்னால் பார்க்க முடியாதுமா, அதனால் நான் இங்கேயே வந்துடுறேன், உங்க கூடயே வந்துடுறேன்னு சொன்னேன்னா சரின்னு வந்தேன். இப்போ இவ்வளோ குழந்தைய தூக்கின்னு குழந்தை பிறந்து 15-16 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்த மறுநாளே நேராக வீட்டுக்கு குழந்தைய தூக்கின்னு வந்துட்டான். அப்பத்துலேருந்து நாங்கள் தான் வச்சிருந்தோம். சரி அம்மா வீட்டுக்கு போய் பேர் வச்சிடணும். அம்மா நம்ம வீட்டு குழந்தை? பெண் குழந்தை. இன்னைக்கு பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு ஆயிடுச்சு. திருப்பி கொஞ்ச நாள் அப்படியே இருந்தாங்க. பர்த்டே எல்லாம் வந்தது. பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படியே இருந்தது. திருப்பி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வீடு என்னை ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா என்னால் இருக்க முடியல, நான் திருப்பி ஒன்றா வந்துடுறேன் சொல்லவே, இல்லை நான் வேணாம், வந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நானும் எவ்வளோ சொன்னேன். என் காலை பிடிச்சி நான் அழுதா, இல்லை அத்தை நான் இனிமேல் எதுவுமே பண்ணவே மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், என்னை பிடிக்கலன்னா நீங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைய பேத்தியை கூட வச்சுங்க, பிரிக்கிறதுக்கெலாம் நான் ஆள் இல்லைம்மா, நீ நல்லா இருந்தால் இரு, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை. அப்புறம் என் தங்கச்சியும் ஃபோன் பண்ணி சொன்னான், இல்லைக்கா 2 வாட்டி தான் தெரியாமல் பண்ணிட்டா, இந்த வாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு. சரி நான் அதுக்கும் ஏற்றுக்கினேன். பையனை சரி இவனும் உடம்பு சரியில்லாத பையனாச்சு. அந்த பொண்ணு பெரிய ஆப்ரேஷன் பண்ண பொண்ணு, சின்ன பொண்ணாக இருக்குது, அது தெரியாமல் செஞ்சுட்டா. சரி உன் பொண்ணாக இருந்தால் பொறுத்துக்க மாட்டேன்னு கேட்பாங்களே, சரி நம்ம குழந்தையா இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், சொந்தம் தானேன்னு சொல்லிட்டு திருப்பி சேர்த்துங்கன்னு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தா, எதுவுமே பிரச்சனை இல்லை, அவள் பாட்டுன்னு அவள் இருந்தா போனான். திடீர்னு நான் படிக்க போகிறேன். சரி படிக்கிறதா இருந்தால் படிமான்னும் போது, நீ எங்கே படிக்க போகிறேன்னா, அது எங்கே படிக்க போகிறேன் ஏதா படிக்க போகிறேன்னு ஒன்றுமே சொல்லவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நான் காலேஜுக்கு போகிறேன். 9th படிக்கல, அவள் 9th முடிக்கல, டிஸ்கனெக்ட் தான் ஆயிருக்கா. அப்படி இருக்க உனக்கு எப்படி 10th முடிக்காத உனக்கு எப்படிமே எந்த காலேஜ்னா எனக்கு கொடுத்தாங்க, எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன்றா. அவள் பாட்டுன்னு திடீர்னு போகிறான். திடீர்னு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு வாட்டி காலேஜுக்கு போகிறான்றா, திடீர்னு போக மாட்டேன்றா. நினச்ச நேரத்தில் ஃபோன் வருது. அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறானே தெரியல. அப்புறம் பார்க்க போனால், விசாரிக்க போனால், அந்த கருமுட்டை ஏதோ விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு, அவள் ட்ரீட்மெண்ட் எடுத்த இது என்கிட்ட கிடச்சிது. அதை தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. அது உண்மையா பொய்யா, இல்லை இந்த விஷயம் எங்கள் பையனுக்கு தெரியுமா தெரியாதா எதுவுமே தெரியல. அப்படியும் தெரிஞ்சிருந்தா கூட அது செய்யறது தப்பு. அது எப்படி எங்கே யார் மூலயமா போனால் என்ன இதுன்னு தெரியல. அது அந்த டீட்டெயில்ஸ் தெரியல. பணத்துக்காக அந்த மாதிரி செய்யலாமா? லீகலா கருமுட்டை தானம் பண்ணறது தப்பு கிடையாது. ஆனா 1 வாட்டி 2 வாட்டி அதுக்கு மேல பண்ணிட்டுனா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க.
அப்படிங்களா? ஆமா. அது எதுவுமே அது- தெரியல. அப்ப கூட நீ நம்ம சொல்லலாமே. முதல்ல அவள்கிட்ட பேசி பாக்குறோம், பேசி என்னது பாருங்க எதுன்னு கேட்டு பார்த்துட்டு ம். அதுக்கப்புறம் நம்ம நீங்க என்னமா நாங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல அவ அந்த மாதிரி செய்யாம தடுக்கணும் மேடம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஆதாரமா இருக்கு இதுக்கு? அந்த விசிட்டிங் கார்டு இருந்தது மேடம். அப்புறம் அவ என்னவோ டெஸ்ட் எடுத்தது, டேப்லெட் சாப்பிட்டால என்னன்னு தெரியல, அது எனக்கு சரியா தெரியல. அது ஒரு இது இருக்குது. உங்க பையன்கிட்ட பேசி பார்க்கணும். பேசி உங்க மனைவி மேல சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. சொல்லுங்க. எப்படி நான் உண்மையே இல்லையா நான் சொல்கிறேன். சொல்லுங்கம்மா. அந்த கரு முட்டை ஏதோ விற்கிறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யா? அதெல்லாம் பொய் மேடம். அது சொல்லிட்டு இருந்தாங்க, நான் எதுவும் வேண்டான்ட்டேன். விற்கிறதுலாம் இல்லை, தியானம் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு கருமுட்டை தியானம் பண்ணுங்க, ஏதோ அவங்க அக்கா அவங்க அக்கா ஏரியாண்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். போச்சு 2-3 நாள். நான் வேண்டாம், நம்மளுக்கு நல்லதில்லை, வேணாம் விட்டுரு, அதனால பிரச்சனை வருது, வேண்டாம் விட்டுருன்னு சொல்லிட்டேன். இப்போ அவன் மனைவி கிட்ட கேட்டதே இப்போ நம்ம கிட்ட சொல்லியிருந்தோம்னா நம்ம இங்கே வர வேண்டிய வேலையே இல்லை மேடம். நான் எவ்வளோ சொல்கிறேன், நான் என்னடா நடக்குது ஏது நடக்குது. இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல, நான் எதுவுமே கேட்கவும் போகிறதில்ல. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம சில தப்புகள் நடக்கும்போது நம்ம சொன்னோம்னா, சரி நம்ம அம்மா சொல்கிறாங்களே, நம்ம என்ன செய்கிற ஏது செய்கிற, எது என்ன சக்தி பண்ணுற ஏது பண்ணுறேன்ட்டு கேட்கவும் மாட்டேன்றேன். எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடுமா. இவங்க 2 பேரும் ஒத்து வராது மேடம். இவங்க இப்போ இப்படி தான் பேசுவாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா மாறி மாறி பேசுவான். அவன் மேலே தப்பு இருக்குது. அவளும் ஒரு பெரியவனு மரியாதை கொடுத்து பேச மாட்டான். அவளும் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவளை அடக்க முடியாது. இவங்கள பேச ஆரம்பிச்சானா இவங்களே அடங்க முடியாது. நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன். நான் என்ன அச்சின்னு மாலுங்கன்னு. அப்பா என்ன பண்ணுவாரு? அப்பா என்ன பண்ணுவார், அவரும் அப்படியே பேசினு என்ன பண்ணுவார், அவரும் போயிட்டு வருவார் ஒரு பக்கம். சமாளிக்க முடியாது இவங்க 2 பேரையும். சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உங்க மனைவிட்ட பேசுறேன். எந்த விஷயம் இல்லாம இவங்க இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒருவேளை அந்த பையனுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போம். ஏன் திடீர்னு படிக்கணும்னு ஆசை? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்கணும்னு ஆசை. சரி, அப்போ எந்த இதுக்கு அவசரப்பட்டு லவ் பண்ண? காது ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கடுத்து எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு, 9th எக்ஸாமு. சரி, அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி இங்கெல்லாம் ஷேவ் பண்ணி எடுத்துருவாங்க. சரி, அதனால வீட்டிலேயே இருந்துட்டேன். அப்படியே லவ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வீட்டிலேருந்து 2 வருஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாகிட்ட கேட்டாங்க. எங்கள் அம்மாவும் சொந்தத்தில் கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்கார் 2 வருஷம் நான் வேணான்னு சொல்லி நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணாரு. நான் அதுக்கடுத்து 1 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னம்மா பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க அம்மா இங்க உட்காந்துருக்காங்க, உங்க மாமியார். எங்களுக்கு எந்த பிரச்சனையும். எங்களுக்குன்னா நீங்க யாரு கூட இருக்கீங்க? எங்களுக்கு எங்க வீட்டுக்காருக்குலாம் எந்த பிரச்சனையும். நீங்க யாரோட இருக்கீங்க இப்போ? மாமியாரோட. அது எப்படி எங்களுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் மட்டும் ஆகும்? அவங்க வீட்டுல தானே இருக்கு, எல்லாரும் ஒன்னா ஒரு குடும்பமா தானே இருக்கீங்க. உங்க குடும்பத்துல உங்க மாமியாருக்கு முக்கியமானவங்க, வீட்டுக்காரன் அவங்க இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரங்க இல்லை. இன்னொன்னு, உன்னோட பைக்குள்ளேருந்து ஒரு சீட்டை எடுத்து அதை இங்க ரிப்போர்ட்டர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுல தெரிய வருது நீ கருமுட்டை தானம் பண்ணறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன்னு. அப்படிலாம் கிடையாது. அந்த டெஸ்ட் நீ போய் சொல்லக்கூடாதுமா. இல்லம்மா, அதெல்லாம் பண்ணல. என்ன பண்ண அப்புறம்? நாங்க அதெல்லாம் பண்ண. என்ன டெஸ்ட் பண்ண நீ? நாங்க எந்த டெஸ்டும் இது வரைக்கும் காமிக்கவா? பரவாயில்ல, நாங்க ஒரு டெஸ்ட் கூட நான் பண்ண. நீ போய் சொல்றமா உண்மையை பேசுனா பேசு. இல்ல மேடம், நான் சீரியஸா எனக்கு ஒரு டெஸ்ட். உங்க அக்கா சொல்லல உனக்கு உங்ககிட்ட கருமுட்டை தானம் பண்ணறதுக்கு? மேடம் அவங்க தான் மேடம் சொன்னாங்க, நாங்க எதுவுமே போய் பண்ணல மேடம். ஒரு டெஸ்ட் கூட நாங்க பண்ணல. அப்ப எதுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி வந்தது? நாங்க பண்ணல மேடம். உங்க அக்கா என்ன பண்றாங்க? எங்க அக்கா எதுவும் பண்ணல, வீட்டுல. கல்யாணம் ஆயிடுச்சா? எவ்வளவு பசங்க? 2 பசங்க. ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். யாரு உங்கள்ட்ட சொன்னாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு? சொல்லுங்க. நாங்க எதுவுமே பண்ணல, எங்களுக்கு தெரியாது, நாங்க எந்த டெஸ்ட்டுமே எடுக்கல. அவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா எங்களை அசிங்கப்படுத்தணும், அவங்களுக்கு அதான் பிரச்சனை. எதுக்கு உங்களை அசிங்கப்படுத்தணும்? அவங்களுக்கு இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே எங்க ஃபேமிலினா பிடிக்காது. இப்போ கூட எங்க மாமனார் திட்டினா கூட உங்க ஃபேமிலியே கேவலமான ஃபேமிலி, தப்பானவங்க, இப்படிதான் பேசுவாங்க. எது கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ? அவங்களுக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்களை வீட்டுல எதுக்கு வச்சிருக்காங்க?
சுகன்யா தானே உங்க பேரு? ஆ அப்புறம் நாங்கள் எந்த ஒரு டெஸ்ட்டுமே பண்ண இது யாரை எழுதி கொடுத்தாங்க? நாங்கள் எந்த ஒரு டெஸ்ட்டுமே இது உங்களுக்கு தானே? சரி சுகன்யா நான் எந்த ஒரு டெஸ்ட்டுமே பண்ண இது உங்களது தானே? இது யாரை எழுதி கொடுத்தாங்க? கேளுங்க மேடம், நாங்கள் எந்த ஒரு இது யாருது? பண்ணல, நான் எதுவுமே இது உங்க பண்ணல. பேக்ல இருந்து வந்தது. பண்ணலன்னா என்ன அர்த்தம்? பேசணும்னா எவ்வளோ பேசலாம் என்ன பேசுங்க? பேசினா எவ்வளோ பேசலாம். என்ன பேசலாம்? அவங்களுக்கு மொத்தத்துக்கு எங்களை பிடிக்காது, என்ன எங்கள் வீட்டுக்காரே பிரிக்கணும். இது எதுக்கு எதுக்கு இந்த டெஸ்ட் பண்ண? நாங்கள் பண்ணல மேடம். அப்புறம் எப்படி உங்க பேக்ல இருந்து வந்தது? எப்படி வந்தது உங்க பேக்ல? ஒரு டெஸ்ட் கூட நாங்கள் இன்னும் பண்ணல, நாங்கள் எதுவுமே செய்யலை. இது என்னது? அவங்களே சொன்னாங்க எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா, யாரை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா, எங்க வீட்டுக்கார்ட்டே சொன்னாங்க. இது என்னது? நான் பண்ணல. இது எப்படி உன் பேக்குள்ள வந்தது? என்னதுமா அது? உண்மையை சொல்லு சக்தி. அது என்னதுமா? உண்மையை சொல்லு. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, நீ எவ்வளவு செஞ்சது கூட எதனா சொல்றமா? அடிச்சிட்டு கூட நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன், நான் உனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் எதுவுமே சொல்ல சொல்லாதவங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க சொல்ல, எங்க வீட்டுக்காரருக்கு நீங்க சொல்ல. ஆனா இந்த சரி, தப்பு மட்டும் இது நீ செய்யாத. என்னது சொல்லுங்க. நாங்க டாக்டரை செக் பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். இது நான் எதுவுமே பண்ணல. இது எப்படி உங்க பேக்குள்ள வந்தது? அப்புறம் நாளைக்கு எங்க குடும்பத்துல உட்கார்ந்து இப்படி பேச செய்யறல மேடம், அவங்க அம்மாவும் நாளைக்கு எங்களை கேட்க மாட்டாங்க. இருங்க, அது என்னது அவங்க சொல்லட்டும். அவங்க பேக்குக்குள்ள இருந்து அவங்களுக்கு எடுத்த டெஸ்ட் அது அவங்களே சொல்லட்டும். மறுபடியும் போய் சொல்றீங்க. இல்ல மேம், நான் பண்ணல. அந்த விசிட்டிங் கார்டும் எங்க கிட்ட இருக்கு. அதனால நீங்க உண்மை அது என்னதுமா? அது எப்படி உங்க பேக்குள்ள வந்தது? நாங்க டாக்டர்கிட்ட பேசி இதை காமிச்சு செக் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். என்னது அது? நீங்களே சொல்லுங்க. நான் பண்ணல மேடம். அது என்னதுமா? அப்போ நீங்க வேணா நீங்க இதே வச்சு கேளுங்க, நான் பண்ணிருக்கேன். இது என்ன? எப்படி உன்னோட பேக்குள்ள வந்தது? இது எங்க அக்கா ஒருத்தி கூட்டு போனா, நாங்க பண்ணல. மத்தபடி எங்களுக்கு ஒத்து வரல. அக்கா எதுக்கு உன்னை கூட்டிட்டு போனாங்க? யாரு இந்த அக்கா? அக்கா பண்ணாளா? அக்காவும் பண்ணல. இது வந்து இதான் உன்னோட மாமியார் மாமனார் வீட்டுல ஒரு குடும்பமா இருக்கீங்க. அவங்களோட பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி மெடிக்கலி இதெல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா யார் பதில் சொல்லாங்க? எப்படி உன்னோட பேக்குள்ள வந்து இது என்னது சொல்லு? நீங்க வேணா எங்க வீட்டுக்காரத்தை கேளுங்க. இது என்னது சொல்லு? முதல்ல இது என்னது சொல்லு? நாங்க போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். இத பத்தி தெரிஞ்சதோ நாங்க நிறுத்திட்டோம். எதுக்கு போனீங்க? நாங்க இத பத்தி தான் வந்து எங்க அக்கா எனக்கு அரையும் குறையுமா தான் சொன்னா. எனக்கு இத பத்தி தெரியாது. என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி எக்டோ நைட்னு சொல்லி கூட்டு போனா, அவ்வளவுதான். எக்டோ நைட் சொல்லி கூட்டு போனா. எக்டோ நைட்டா? ஆமா, அப்படிதான் சொல்லி. எதுக்கு நீ போற அதுக்கெல்லாம்? எனக்கு தெரியாது மேடம். என்ன வயசு தெரியறது இல்ல? எனக்கு தெரியாத வயசுல இங்க வந்து பண்ணல மேடம். அப்ப உங்க அக்கா பண்ண தப்பு தானே? வீட்டுல எத்தனை பெரியவங்க இருக்காங்க. எங்க அக்காவும் பண்ணல மேடம். நாங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து எங்க அக்காவுக்கு வேற ஒருத்தி சொன்னாங்க. அதனால கூட்டு போய் பேசி ஒரு ராக்கெட்டா? என்ன இந்த பழக்கம் இதெல்லாம்? நாங்க பண்ணல. கிட்னி தானம் பண்றது கூட தப்பு கிடையாது. ஆனா வீட்டுல பெரியவங்க இருக்கும்போது, வீட்டுல உனக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்கு, நீங்க பண்ணறது விஷயங்கள் ஒன்ன மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் பாதிக்கும். அப்ப அவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்களுக்கு தெரியாம ஏன் திருட்டுத்தனமா அதெல்லாம் பண்றீங்க? மேம், நாங்க இது பண்ணவே இல்ல மேம். நீங்க வேணா போன் பண்ணி கேட்டுக்கோங்க, நாங்க பண்ணிருக்கோமா. நான் போயிருக்கியா இல்லையா? நாங்க ஒரு டெஸ்ட் கூட நான் பண்ணது கிடையாது. போனியா இல்லையா? போனா வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ஆபீஸ் மாதிரி வச்சு பேசினாங்க. அது எனக்கு இதுதான் தெரிஞ்சதோ. நாங்க பேசினாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தானம் தான், இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தான் அப்படி சொன்னாங்க. இத பத்திலாம் டீடைலா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேற எதுவுமே சொல்ல. பக்கத்து வீட்டுல 5000 ரூபாய் கொடுத்து எப்படி உங்க அக்காக்கு எடுத்து கொடுத்த? பக்கத்து வீட்டுல 5000 ரூபாய் நீ கொடுத்து வச்சிருந்தால? 5000 ரூபாய் எங்க அம்மா காசு. அது எப்படி உங்க அம்மா காசு? நீங்க வேணா கேளுங்க, எங்க வீட்டுக்கார்ட்ட கூட கூப்பிட்டு வச்சு கேளுங்க. அது யாருக்கு மேடம்? நான் சீரியஸா நான் பண்ணல. நீங்க வேணா இதுக்கு போன் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்க அக்கா நம்பர் கொடுங்க. வீட்டுல பெரியவங்க இருக்கும்போது இந்த மாதிரி பசங்க இப்படி எல்லாம் பண்ணா கேட்க மாட்டாங்களா? அவங்க கேட்டா வீட்டுல சண்டை. பாதுகாப்புக்கு மாமியார் மாமனார் வேணும், குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மாமியார் மாமனார் வேணும், இருக்கிறதுக்கு வீட்டுக்கு அவங்க வீடு வேணும், எல்லாம் வேணும். ஆனா
அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க ஒரு சில டிசிஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அதுல அவங்க தலையிடக் கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. எதுக்கு இதுல இன்டர்ஃபியர் பண்றோம்னா, இந்த மாதிரி விஷயங்களை தப்பா பயன்படுத்தி ஏமாற்றல் வேலை நிறைய நடக்குது. அதுக்காக தான் பேசுறோம். நாளைக்கு அந்த பொண்ணுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க மேடம்? என் பொண்ணு உன் வீட்டுல தானே இருந்த. ஹலோ ஹலோ யாரு? பரமேஸ்வரி பேசுறீங்களாமா? ஆமா நான் சுகன்யாவோட அக்கா தானே? ஆமா ஆமா. நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. இப்போ எதுக்கு சுகன்யாவை நீங்க இந்த கருமூட்டை தானத்தை பண்ணாத இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்க? நான் கூட்டிட்டு போலியே. நீங்க தான் கூட்டிட்டு போனீங்கன்னு அந்த பொண்ணு சொன்னா. ஐயோ ப்ராமிஸா நான் கூட்டிட்டு போல. நீங்க அவகிட்ட கொடுங்கல்ல. நீங்க வேற யார் அவளை கூட்டிட்டு போனாங்க? அவதான் வந்து எங்க வீட்டுக்காரர் என்ன போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவதான் எனக்கு வந்து சொன்னது. எங்க அக்கா தான் என்ன கூட்டிட்டு போனான்னு தான் அவ தான் சொன்னா. அவ இங்கதான் இருக்கா, என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கா. சரிம்மா பரமேஸ்வரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது. அவ பேக்குக்குள்ள இருந்து அந்த ஸ்லிப் வந்தாச்சு. இல்ல மேடம் இல்ல மேடம். அவ பேக்குக்குள்ள இருந்து நீங்க அந்த டெஸ்ட் பண்ண ஸ்லிப் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? சொல்லுங்க மேடம். எத்தனை வாட்டி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க மேடம்? நீங்க அந்த சார் கிட்ட கூட கால் பண்ணி கேளுங்க மேடம். எனக்கு எந்த டெஸ்ட்டுமே எடுக்கல, நான் வரலன்றது எங்க வீட்டுக்காருக்கு எதுவுமே தெரியாது. எங்க வீட்டுக்காருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவதான் அவங்க வீட்டுக்காரு சம்மதத்தோட அவதான் போயிருக்கா போல. அது எனக்கு தெரியாது மேடம். என்ன கூட மட்டும்தான் கூட்டிட்டு வர சொன்னான். சரி, எத்தனை வாட்டி போயிருக்கீங்க மேம்? அவ ஒரு தடவை அவங்க வீட்டுக்காரி கிட்ட சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போக சொன்னா, அவ எத்தனை வாட்டி போனான்னு சத்தியமா இதுல எவ்வளவோ விஷயம் இருக்கு மேம். அவ வந்து எங்க வீட்டுக்காரி எப்படின்னா வந்து என்ன வீட்டை விட்டு கூட வெளியில அனுப்ப மாட்டாரு. அவரு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர். இப்ப வந்து ஒரு 2-3 மாசமாவே என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா. அப்ப எங்க வீட்டுக்காரர் மட்டும் ஆட்டோ ஓட்டுவாரு. அவரு சொல்லுவாரு, நான் எவ்வளவு பாக்குறேன், இத்தனை வருஷமா இதுக்கு அக்கா பாசம் இல்லாம இப்ப மட்டும் எப்படி 2-3 மாசமா டெய்லியும் வந்துட்டு இருக்கு, ஏன் வருது? அப்ப இது மேல ஏதோ தப்பு இருக்கு, இதை நான் வாட்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இது காலையிலே கால் பண்ணிட்டேன் மேம். அவங்க மாமியார் செல்லுல இருந்து 9 மணிக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேக்கான்னு சொல்லும். ஆனா வராது. 4 மணிக்கு வரும். 4 மணிக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்திலே 5:30 மணிக்கெல்லாம் நான் போறேன்னு சொல்லும். அப்ப நான் கேட்பேன், நீ 1 ஹவருக்கு நீ எதுக்கு இவ்வளவு தொழில் வர? இல்ல அங்கன்னா எங்க மாமியார் என்ன ஏதாச்சும் சொல்லி என்ன மென்டல் ஆக்கிடும்க்கா. அதான் சரணா தான் கூப்பிட்டு வந்து விட்டான். சரணா யாரு? அவங்க ஹஸ்பண்ட். அவங்கதான் கூப்பிட்டு வந்து என்னை விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எங்க வீட்டுக்கார் சொல்லுவாரு, நாங்க எவ்வளவு பாக்குறோம், 1 மணி நேரமா போன்ல பேசும் மேடம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு. அப்ப எங்க வீட்டுக்கார் சொல்லுவாரு, நான் எவ்வளவு பாக்குறேன், இது ஏதோ வேலை பண்ணுது, இங்க வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிருக்காரு மேடம். பார்த்தா இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து நாங்க ஆட்டோ ஏற்றி அனுப்புறோம். இது என்ன பண்ணிருக்கு, யாரு கூடயோ பைக்ல போயிருக்கு. அது இவரு பாத்துட்டாரு. பாத்துட்டு வந்து என்ன ஒரே அடிச்சாரு பயங்கரமா. நீ என்ன மாமா வேலை பாக்குற? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க ஃபேமிலி கிட்ட விசாரிச்சு பாருங்க மேடம். நான் ஒரு கல்யாணத்துக்கு கூட என்னால வர முடியாது. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் நான் அந்த மாதிரிதான் வச்சிருக்காரு. வீட்டை விட்டு நான் வெளியிலயே போக முடியாது. நான் எங்க பெருமா கிட்ட கேட்டு பாருங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்க. என்னை பத்தியும் சொல்லுவாங்க, அவளை பத்தியும் சொல்லுவாங்க. நான் எங்க வீட்டுக்கார பர்மிஷன் இல்லாம வீட்டை விட்டு கூட நான் வெளியில வர முடியாது. என் நிலைமை அந்த மாதிரி. நீங்க செக் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல மேடம், என்னோட என்ன செக் பண்ணதான் அதுல இருக்கா மேடம்? இல்லம்மா, அவ பேருதான் இருக்கு. நான் ஒரு செக்கும் பண்ணல. நீங்க வேணா ஒரு பேச, உங்க அக்காட்ட பேச. உங்க அக்கா மேல பழைய போட்டல. நான் தான் உங்களை கூட்டிட்டு போனேனா? ஆமா, நீ தானே என்ன கூட்டிட்டு போன. எனக்கு எப்படி தெரியும்னா பொய் சொல்றியா? அடி பாவி, சரணா கூட நேத்து போன் பண்ணி சொன்னா. எனக்கு இந்த நம்பர் கொடுத்தது யாருக்கா? உங்க வீட்டாண்ட ஒரு பொம்பளை பஞ்சுன்னு சொல்லிதானே நீ எனக்கு நம்பர் கொடுத்த. மேடம் சொல்லுமா. நிஜமா மேடம், நான் கூப்பிட்டு போல மேடம். இப்பதான் மேடம் எனக்கு என்ன, வீட்டை விட்டு கூட வெளியில வர மாட்டேன் மேடம். எங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டு பாருங்க மேடம். என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவ எங்கெங்கயோ போயிருக்கா. அது எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா எங்க சொல்லிட்டு நாங்க போய் கேட்டோம். அவங்க மாமியார் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே எங்க வீட்டுக்கார சொன்னாரு, அவங்க மாமியார் ஏன் இப்படி பேசுறாங்க, இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி அவரு தான் மேடம் இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அப்புறம் வந்து அவ்வளவு அடிச்சாரு.
போன வாரம் கால் பண்ணி நாங்க சொல்லியிருக்கோம் மேடம், இந்த மாதிரி நீ என் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத, என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ யாரு கூட போற, நீ வந்தனா அவ்வளவுதான் சொல்லி சொன்ன மேடம். சரிக்கா நான் வரமாட்டேக்கா இனிமே, ஆனா எங்க வீட்டுக்கார்ட்ட எதுவும் சொல்லிடாதக்கா சொல்லிச்சு. அப்படி இருந்தோம் எங்க வீட்டுல பெரியம்மா கிட்ட எல்லாம் சொன்னேன் மேடம். வசனான்னு ஒரு பெரியம்மா அவங்க சொன்னாங்க, நீ உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தாண்டி வருது, நீ எங்கேயோ இருக்க, நீ போன் பண்ணி அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு. நாங்க நேற்று போன் பண்ணி அவங்க வீட்டுக்கார்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் மேடம். என் மேல தப்பு இருந்தா நான் சொல்லுவேன் மேடம், எங்க வீட்டுக்காரர் எதிர்க்கவே நான் சொல்லிட்டேன். பரமேஸ்வரி, நான் ரொம்ப பாராட்டுறேம்மா உன்னை, இவ்ளோ கரெக்டா பேசியிருக்கேன். ஏன்னா இந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆச்சு, இப்பவே இப்படி பண்ணிட்டு இருந்தா இது வாழ்க்கை தான் போக போறது. நான் அதுதான் மேடம் அவகிட்ட சொன்னேன், உன் வாழ்க்கை நம்மளுக்கு அம்மா சரியில்லை, அப்பா சரி கிடையாது, நம்மளுக்கு நம்ம புருஷன் நல்லவன தான், அவன் கால் அடியில விழுந்து கடந்துருந்தோம். அதான் மேடம் சொன்னேன், எங்க வீட்டுல எதுனா ஒன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க மேடம், நான் எங்க வீட்டை விட்டு கூட வர மாட்டேன். நீங்க என் ஃபேமிலி கிட்ட என்னை பத்தி கேட்டு பாருங்க மேடம். இருமா பரமேஸ்வரி, சொல்லுவாங்க. பரமேஸ்வரி சொல்லுங்க மேடம். கேளு, அந்த பொண்ணுகிட்ட ஏன் உண்மையில பழிய போட்டானு? அக்கா நீ தானே எனக்கு சொன்ன, எனக்கு யார் சொன்னா? நானா உனக்கு சொன்னேன், நீ எனக்கு சொன்ன, நான் பண்ணல. என்ன சொல்லிட்டு பார், நீ தேவையில்லாம பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் ஸ்ட்ரைட்டா கூட வந்து சரி மேம், நான் சீரியஸா நான் நீ அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி எங்க போற? நீங்க போன் பண்ணி எங்க வீட்டுக்கார்ட்ட கேளுங்க மேம். காலைல இருந்து அவங்க வீட்டுல தான், அவதான் கூட்டு போயிட்டு இருக்கா. எனக்கு வீட்டு அட்ரஸ் கூட எனக்கு சொல்ல 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன்னு. நீங்க அததான் எங்க வீட்டுக்கார்ட்ட வந்து கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. ஆனா எனக்கு அவங்க மாமியார் செல்லுல இருந்து போன் பண்ணோம் மேடம், காலையில பண்ணோம் 9 மணிக்கு. அக்கா கிளம்பிட்டேக்கா, என்ன இது திடீர்னு கிளம்பிட்டேன். நல்ல மேக்கப் போட்டு கிளம்புவா மேடம். ஒரு நிமிஷமா என்னமா? நல்ல மேக்கப் போட்டு கிளம்புவா மேடம். தாலி சரடை கூட கைட்டு வச்சுட்டு வந்துருவா மேடம். சுகன்யாவோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு. சொல்லுங்க தம்பி. சரணாவா மேடம்? ஆமா ஆமா, இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காப்பா, அதுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு இந்த பிரச்சனை. அவங்க அக்கா ஏதோ விவரமா சொல்றாங்க, கொஞ்சம் கேட்டு பாருங்க, கொஞ்சம் திறந்த மனசோட கேட்டு சொல்லிட்டேன் மேடம் நானு. இல்ல அவங்க சொன்னதா வந்து நான் இதே கேட்டு பார்த்தேன், அவங்க சொன்னது வந்து சரியில்லை. இல்லப்பா, இப்ப என்ன சொல்றேன் ஏன் போய் சொல்லணும் சொல்லுங்க. நான் காலையில போயிட்டு 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போறேன். காலையில இருந்து உன்கிட்ட போன்ல பேசணும்ல எங்க அக்கா. அதான் நேத்து அவங்க சொன்னது எனக்கு உண்மை மாதிரி தான். நேத்தே என்கிட்ட பேசிட்டாங்க, அவங்க சொன்னது மொத்தமா என்கிட்ட நான் எல்லாமே கேட்டேன். ஆனா அவங்க சொன்னதெல்லாம் சரியில்லை. தம்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையில 9 மணிக்கு உங்க அம்மாவோட போன்ல இருந்து பேசுவாங்களாம் வரேன்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுக்கு போறது 4 மணிக்கு தான் போவாங்க. நான் அப்படியாங்க போவேன். ஆரம்பத்துல இருந்தே இவன் கண்ட்ரோலா இருந்தானே இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்தே இருக்காது மேடம். அவன் கிட்ட கண்ட்ரோல் இல்ல. ஒரு மனைவி வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா எங்க போறா ஏது போறான்றதே கேட்டது நான் சொல்லவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ வந்து இவதான் என்ன சொல்லி கூப்பிட்டு போனா. நான் இது பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன். ஒரு டெஸ்ட் ஆச்சு நான் இதை எடுத்திருக்கேன். இல்ல ஏதோ கூப்பிட்டு போனான்னு கேளுங்க. குழந்தை மேல சத்தியம் கூட பண்ணுவா. எத்தனையோ கேசஸ் பார்க்குறோம்ப்பா நாங்கள் இங்கே. சரிங்க மேடம், புரியுறதா? சின்ன பசங்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா லைஃப் நல்லா இருக்காது. அவசரப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு விவரம் கிடையாது. அந்த அம்மா கூட வேற வழி இல்லாமல் தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பற்றி மட்டும் பேசாதீங்க. யாரை பற்றி பேசாங்க? அவங்கள பற்றி. உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? பேசாதீங்க. அவங்க பாதி வயசு கூட இல்ல. அவங்க இல்லாம புருஷன் கிடைச்சிருப்பான் உனக்கு. கல்யாணம் பண்ணி போனதுல இருந்தே நான் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லயும் மாமியார் மாறும். அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த சீட் அவர் கையில கூட தெரியுமாப்பா அது உனக்கு? பாத்திருக்கியா அதுக்கு முன்னாடி? சொல்லிட்டு தான் பண்றாங்கன்னா அது தெரியுமா உனக்கு? நான் இன்னும் பண்ணது இதான் அந்த கருமுட்டை நான் பண்ண ஒரு டெஸ்ட் கூட இது தெரியுமா? நீ பாத்திருக்கியா அந்த சீட்டை? பாத்திருக்கேன். நான் அது வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஒரு வாட்டி மெசேஜ் நான் எப்பயுமே எனக்கு செல்லுனா ஆசை மேம். நான் அந்த மெசேஜ் எடுத்து ஓபன் பண்ணேன் மேம். அதுல ஏதோ பாலான்ட்டு ஏதோ ஒரு பேர் இருந்தது மேம். அதுல இருக்கு, உன்னை கிஸ் பண்ண நாள் மட்டும் என்னால மறக்கவே முடியாதுன்னு இருந்தது மேம். உடனே படிச்சுட்டு எங்க வீட்டுக்காரிக்கிட்ட சொன்னேன், நீ அத்தோட அதை வீட்டுல சேர்க்கிற வேலை வச்சுக்காது, நான் செல்ல எடுத்தேன்னு சொல்லிட்டு செல்ல லாக் பண்ணி வச்சிச்சு மேம். அதுல பெரியவங்க வீட்டுல இருக்கும்போது சின்ன பசங்க இப்படி தப்பு பண்ணினா வயத்தெரியுமா எரியாதா? அது என்ன போன்ல பேசுறது, மெசேஜ் பண்ணது, இது என்ன பழக்கம்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சுகன்யா, உன்னோட மெசேஜ் எல்லாம் எடுத்து காமிக்கவா? இப்போ காமிங்க, பாருங்க மேடம், பாருங்க. எடுத்து காமிக்கவா? பாருங்க மேடம். நான் மெசேஜ் பண்ணல. நான் பண்ணல மேடம்.
அதான் கேக்குறேன். நான் இப்ப சொல்லுவேன், என்னை கூட்டிட்டு வந்து அந்த சாருக்கு கூட தெரியும், என்னை கூட்டிட்டு போந்து இதுதான் என்னை கூட்டு வந்து, எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு இத பத்தி. இது அதெல்லாம் மரியாதை இல்லாம நீதான் என்னை கூட்டு போந்தீதான். நான் வரேன் மேடம். நான் காலையில உடனே அவங்க அம்மா கிட்ட 1க்கு 2 சொல்லி அவங்க அம்மா உடனே சண்டைக்கு வந்துடுறது. ஹலோ இங்க பாரு, மெசேஜ் வந்து நீ பாத்த எதுக்கு எப்ப பாத்த மெசேஜா? எப்ப பாத்த? ஏன்டா இப்படி புழுவுற? காலைல இருந்து வந்து உன் வீட்டுல வந்து ஏன் புழுவுற? உனக்கு அவ்வளவுதான். உனக்கு எனக்கு இத பத்தி தெரியவே தெரியாது. அவதான் வரல மேம். நேற்று சரமா சொன்னா மேம், நீ அதுதான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிச்சு. ஏன்னா எனக்கு எதுனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க கேட்டு பாரு. எங்க வீட்டுக்காருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது மேம். இது சொல்லி சம்மதம் வாங்கிட்டு வந்துருக்கு மேடம். அப்ப பாருங்க யார் நம்ம உடஞ்சியா இருப்பா அவங்களுக்கு. நீங்க ஒரு நிமிஷம் மெசேஜ் எப்பமா பார்த்த? 2 வாரம் முன்னாடி இருக்க மேம். அப்ப இருந்துதான் மேம் இது மேல பேசுறாங்க. அவரு சொன்னாரு உங்க வீட்டுக்கார மாதிரிலாம் நான் இதுகிட்ட சொல்லியிருக்காரு கேளுங்க மேம். ஆனா என்கிட்ட சொல்லல இந்த மாதிரி நான் சத்திய திட்டினேன்ட்டு. இதுவேதான் போன் பண்ணி சொல்லிச்சு. மாமா என்னன்னு தெரியல, ஓவரா பேசுறாரு. என்னம்மா குழந்தை போயிட்டியவ பைக்ல இடம் வசதியா இருந்ததா? இப்ப மாமாக்கு போன் போடு, இப்ப மாமாக்கு போன் போடு. நான் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உன் புருஷன மாதிரிலாம் நான் சும்மா போவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹலோ மேம். சொல்லுமா. இந்த காலேஜுக்கு வந்து நான் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சேர்ந்தேன் மேம். இது என்ன பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் ஏன்னா பியூட்டிஷியனுக்கு ஆக மொத்தம் இது அந்த பையன் கூட இருந்தா கரெக்ட் ஆயிட்டு போல. சுத்தறதுக்கு சாக்கு வேணும் தான் வந்து இந்த மாதிரி பியூட்டிஷியன் கிளாஸ் இருந்தா சொல்லுங்க. கம்முன் தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அவதான் சொன்னா பாரு கேட்டுக்கோ. அவங்க புருஷன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் மேம், என் கூட காலேஜ் வந்ததே இல்லைன்னா. அப்படியா, டெய்லி உங்க கூட வருதுன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லி அவனே கேட்டான் மேம். என்ன கேக்குறான், டெய்லி உங்க கூட சொல்லிட்டு வருதுன்ட்டு. தம்பி, அவ தப்பு பண்ணலான்னா ஏன் எந்திரிச்சு போறா? எதுக்கு வீம்பு பண்றா? அவ கிளியர் பண்ணோம்ல. தப்பு பண்ணாத பொண்ணு ஏன் இவ்வளவு கோபப்பட்டு போறது? நீங்க கேட்டோம்னா நம்மள பத்தி தப்பா அவங்க அம்மாட்ட சொல்லி உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்துடுறாங்க நம்ம கிட்ட. இந்த மாதிரி ஒவ்வொரு புருஷனும் இருக்கணும். ஆனா நீ சின்ன பையன், ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு பிரியமா இருக்கு. அது சின்ன பொண்ணு, அதுக்கு தெரிஞ்சுக்க அதோட வாழ்க்கை கெட்டுட கூடாது. அது வந்து 1000 பேர்கிட்ட ஒரு பேசுற மேடம். அது உண்மையில தப்பு பண்ணாது மேடம். இந்த பொண்ணு மனசுல கலங்கம் இல்லாம பேசலாம். சரியான பேக்கு மேடம். அதுதான் பயமா இருக்கு. சரியான பேக்கு மேடம். அதுதான் பயமா இருக்கு. தம்பி, ஆப்போசிட்ல இருக்கிறதும் அப்படி இருக்கணும்னு இல்லல்ல. எத்தனை பேர் அதுக்கு தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி பழக்கங்கள் எதுக்கு? லவ் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பிறகு. அது நான் எவ்வளவு திட்டிட்டு தான் இருக்கேன், வேணான்ற. அது எங்கடா வீட்டுக்கு திட்ட போறாரோ, அது வந்து ஃப்ரெண்டுனாக ஒரு யாரும் சின்ன பையனாலும் சரி பெரிய பையனாலும் சரி மேடம், ஒரு லிமிட்ல வச்சுக்கணும்பா. ஒரு லிமிட்ல வச்சுக்கணும். இந்த பாலு கல்யாணம் ஆயிடுச்சா தெரியல. அது கல்யாணம் ஆயிட்டு இருக்கும் போல. இல்ல சொல்றேன்னா நம்ம இந்த கம்பெனி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கணும். எப்போ இருக்காது நம்ம வெளியே தேட ஆரம்பிச்சோமோ ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. மனுஷங்க தானே நம்ம எல்லாம். தேவையில்லாம லைஃப்ல ஒரு காம்ப்ளிகேஷன் வேணுமா? குழப்பங்கள் வேணுமா? தேவையா நமக்கு? பெரியவங்க எல்லாம் எதுக்கு சொல்றாங்கப்பா இப்படி இப்படி இருக்கணும், இப்படி எதுக்கு சொல்றாங்க? அவங்க எல்லாம் லைஃப பாத்திருப்பாங்கல்ல, எத்தனையோ அனுபவங்கள். நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் அவகிட்ட, அவ வந்து புரிஞ்சுக்க மாட்டா. அது வேற வழி இல்லாம தான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு. நான் அவங்க கூட பேசக்கூடாதா? இவங்க கூட பேசுறேன், ஃப்ரெண்டா தானே பேசுறேன், நானா தப்பு பண்ண போறேன்? என்ன நம்ப மாட்டியா நீ? பாரு, அந்த மெசேஜ் என்னது கண்டுபிடி முதல்ல. அந்த மெசேஜ் சொல்றாங்கல்ல, நீ பாத்திருக்கியா அந்த மாதிரி மெசேஜ்? நான் அந்த மாதிரி மெசேஜ் எதுவுமே பார்த்தது இல்ல. அவன் மெசேஜ் என் எதிர்க்கே பண்ணுவா ஃப்ரெண்டுங்களோட. எல்லாத்தையும் ஃபோன் பண்ணிட்டு உடனே நம்பரை டிலீட் பண்ணிடுவா. மெசேஜ் பண்ணாலும் உடனே டிலீட் பண்ணிடுவா. அதுல அப்படியே இருக்காங்க. ஹலோ ஹலோ, பாலு பேசுவீங்களா? ஆமா மேடம். சுகன்யாங்கிற பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மேடம். எதுக்கு நீங்க அவங்களுக்கு தப்பா மெசேஜ் அனுப்புறீங்க? யாரு நீங்க? கிட்ட இருந்து எதுனா நான் டிலேட் யார் மெசேஜ் அனுப்பிச்சா தப்பா? இன்ன வரைக்கும் ஒரு மெசேஜ் கூட நான் பண்ணதில்ல. உங்களுக்கு தெரியுமா?
அப்ப அப்ப போன்ல மெசேஜ் வந்திருக்கிறது உங்க நம்பர்ல இருந்து வந்திருக்கிறது எப்படி? காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்ப கூட நான் ஒத்துக்கிறேன். காட்டுங்க. நீங்க அனுப்புறீங்களா அவங்க அனுப்புறாங்களா? எனக்கு அங்க இருந்து கூட இன்னும் ஏதுன்னா மெசேஜ் வரும் தவிர இவ்வளவு மாதிரிலாம் வராது. சரி, நான் காமிக்கவா? நீங்க வந்து பாக்குறீங்களா நீங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கீங்கன்னு? சரிங்க மேடம். எதுக்கு கல்யாணமான புள்ள கூட இப்படி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு பழகுறீங்க? மேடம், நான் அனுப்புன மெசேஜ் ஒரு தப்பான மெசேஜ் இருந்தா கூட சொல்லுங்க. நான் இப்ப கூட நீங்க சொல்றதெல்லாம் நீ அனுப்பின மெசேஜ்ல தப்பான விஷயம் இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா நாங்க உங்ககிட்ட பேச போறோம். வந்திருக்கு என்னப்பா? எந்த நம்பர்ல இருந்து வந்திருக்கு? அவ அனுப்பின மெசேஜும் இருக்கு, நீ அனுப்பின மெசேஜும் இருக்கு. சரிங்க மேடம். இத பாருங்க, தேவையில்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறது பொண்ணோட லைஃப்குள்ள நுழைஞ்சு அவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க. நான் இப்ப கூட சொல்றேன், நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கணும் இல்ல. எனக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இருக்கு மேடம், ஆயிடுச்சு. எனக்கும் இப்ப நான் தான் இப்ப ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு இருக்கேன். எதுக்கு அந்த பொண்ணை பைக்ல கூட்டிட்டு சுத்துறீங்க? மேடம், அந்த மாதிரிலாம் சொல்ல இப்ப கூட நான் சொல்றேன், அந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் கூட்டு போனது கூட இல்ல தெரியுமா. நான் ஏதோ எப்பயாவது அவங்க போன் பண்ணா ஒரு 2 வார்த்தை பேசுவாங்களே தவிர இந்த மாதிரிலாம் நான் என்னைக்கும் கூட்டு போனா என் வேலையை பாக்குறதுக்கு. நீங்க எதுக்கு அண்ணா நகர் கூட்டிட்டு போனீங்க அந்த பொண்ண? என்ன மேடம்? அண்ணா நகருக்கு எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? அண்ணா நகருக்கா? எந்த அண்ணா நகருக்கு? எத்தனை அண்ணா நகர் இருக்கு சென்னையில? சான்ஸே இல்ல மேடம். அந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் கூட்டு போயெல்லாம் பார்த்தேன். நான் எங்க வீட்டுல இருக்கவங்களே என் வேலை முடியாம எங்கேயும் கூட்டு போக முடியாம அழிச்சிட்டு என் வேலை கதின்னு சுத்திட்டு இருக்கேன். அவங்க கிட்ட டெய்லி திட்டு வாங்கினு நான் எங்க மேடம் கூட்டு போகுது? சரி, இத பாருங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா மெசேஜ் பாத்துட்டு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அதனால தம்பி இன்னும் தயவு செஞ்சு அந்த பொண்ணோட லைஃப கெடுக்காதீங்க. நான் எனக்குலாம் அப்படிலாம் கெடுக்கணும்னு ஆர்வம் விட்டுடுங்க. அவ போன் பண்ணாலும் அவ மெசேஜ் பண்ணாலும் நீங்க வேண்டாமா, நீ புருஷனோட நல்லா வாழ்ந்துக்கோன்னு விட்டுருங்க ப்ளீஸ். என்கிட்ட இப்போ சொல்றேன், அவங்க கிட்ட இருந்து வந்த நம்பர் எல்லாம் நான் பிளாக்ல தான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு நம்பர் என்கிட்ட வரப்போகுதுல, புது நம்பர் வந்தாதான் உண்டு. அது கூட வராத அளவு பாத்துக்காங்க. நான் இப்படியே தான் இருந்துக்க போறேன். நான் யார் லைஃபும் கெடுக்க போறதுல யார்கிட்ட போய் இது பண்ண போறதும் இல்ல. தம்பி, இந்த பையன் சரவணன் நல்ல பையன், லைஃப் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நானும் பேசிருக்கேன். இத பாருங்க, நான் சொல்லி முடிக்கட்டும்பா இருக்கேன் நானு. தம்பி புரியுங்க, சொல்லுங்க. வைஃப் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அவ சின்ன பொண்ணு. எனக்கும் தெரியும் மேடம். அது நான் சரணா கிட்ட பேசி பழகி தானே இருந்தேன். எனக்கும் தெரியுமே. லாஸ்டா கூட நான் பேசுறேன் சரணா கிட்ட. தயவு செஞ்சு அவங்கள வாழ விட்டுருங்க. சரிங்க. சரிங்க, நன்றிங்க. சுகன்யா, நீ சின்ன பொண்ணுமா, அழகான வாழ்க்கை, உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். நீ தப்பான பொண்ணுன்னு நான் சொல்லவே வரல. ஆனா நீ செய்யறது ஒரு சில விஷயங்கள் வந்து மத்தவங்க தப்பா பயன்படுத்திக்கலாம். ஒரு சமூகத்துல இருக்கோம்னா நம்ம சில விஷயங்களோட கட்டுப்பாடோட இருந்துதான் ஆகணும். எங்க நம்ம அந்த கோடை தாண்டோம்னு நமக்கே தெரியாது. ஏன் திட்டுறேன் நான் உன்ன? இவ்வளவு அழகான வாழ்க்கை எதுக்கு கெடுத்துக்கணும்? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு, அதுக்கான வயசே ஆகல உனக்கு. இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, நீ அழகான பொண்ணு, அழகா இருக்க, இன்னும் ஜாகிரதையா இருக்கணும். நான் சொல்றது புரியறதா? புரியறதா நான் சொல்றது? அதனால எக்ஸ்ட்ரா ஜாகிரதையா இருக்கணும். இந்த பொண்ணு பாலுட்ட பேசவே இல்லையா? இல்ல, பேசிருக்காங்க. மெசேஜ் அனுப்புறது இல்லையா? மெசேஜ் அனுப்புறதுல எனக்கு தெரியாது. மெசேஜ்ல அனுப்ப 12 மணிக்கு மெசேஜ் அனுப்புனாலா இல்லையா? 2 மணி மேல மெசேஜ்லாம் எத்தனை மணி வரை மெசேஜ் அனுப்புவாங்க? இல்ல, மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. மோஸ்ட்லி மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. இதுல இருந்து மெசேஜே போவாது. ஃபர்ஸ்ட் சரி, எப்பப்ப போன்ல பேசுவா? போன்ல அவட்ட சொல்லிட்டு கூட பேசிட்டேன். பாலு கிட்ட வந்து சொல்லிட்டு பேச மாட்டா. அவங்க சோமு கிட்ட சொல்லிட்டு பேசுவா. சொல்லிட்டு தான் மேம் நான் பேசுவேன். பாலு கிட்ட வந்து போன் பண்றதுல ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன பிடிக்காது மேம். அவங்க கிட்ட வேணா கேட்டுக்கோங்க. ஆரம்பத்துல இருந்து 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி தரணும். அவங்களுக்கு இதுதான் எண்ணம். உனக்கு குழந்தை பிறந்தாச்சு, நீ புருஷனோட 3 வருஷம் வாங்கியாச்சு. அவங்க தான் சொல்றேன், என் பிள்ளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ஓடி போயிடுவா என்கிட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ஓடி போயிடுவா, 2வது கல்யாணம் அவனுக்கு நடக்கும், 2வது தரம் அவர்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்னங்க சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. என்ன சொல்றாங்க, நீ அவனுக்கு 4வதாதான் நீ லவ் பண்ணின்னு வந்த. அவங்க சொல்றா வாழ வைக்கிறவங்க சொல்றீங்களா? எனக்கு முன்னாடி 3 பொண்ணு லவ் பண்ணி சொல்றா, நீ 4வது தான், நீ தான் ஃபர்ஸ்ட் நினைச்சீங்க, நீ 4வதா தான் உன்னை லவ் பண்ணி வந்தா, எல்லாம் மிஞ்சு போய் தான் நீன்னாங்க. வாழ வைக்கிற மாமியார் இப்படி பேசுவாங்களா?
இப்ப அவங்க பொய் சொல்றாங்க சொல்றியாம்மா? நீ எந்த இல்ல தப்பும் மேம், அவங்க பண்ணல. ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன பிடிக்காது, என்ன அசிங்கப்படுத்தணும், என் டைவர்ஸ் பண்ணி கொடுக்கணும். உன்னை அசிங்கப்படுத்தவே இல்லையம்மா. அவங்க வின்னாங்க மேம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னோட மருமகளும் மகனும் நல்லா வாழணும். ஆனா அவ சொன்னா என்ன சொன்னா முதல்ல கேட்டுக்கோ. சொன்னா கேட்கறதுல அந்த பொண்ணு, என் பையனுக்கும் தெரிய மாட்டேங்கிறது. நான் சொன்னேன்னா மாமியார் மருமக சண்டைன்னு அவனும் காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறான். ஏதாவது சொல்லிட்டு அந்த பொண்ணை சாகுவேன்னு அவங்க அம்மாட்ட போய் உட்காந்துடுறது, இல்லைன்னா சண்டை போடுறது. அவங்க அம்மா வந்து சண்டை போடுறாங்க. எங்க முன்னாடியே சொன்னால நான் போய் சாக போறேன். சண்டை போடுவாங்க, அவங்கதான் சண்டை போடுவாங்க. நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? இருப்போம், அவங்கதான் எங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குவாங்க. இல்ல மேம், இவ்வளவு தூரம் எங்க அக்காவை கூட்டின்னு வந்து என்ன மெசேஜ் பண்ணா நான் என்ன அப்படி பண்ணேன்னு கூட்டு வந்து சொல்லிட்டு எனக்கு சொல்றா இல்ல. நான் போன்ல 1000 சொன்னா நான் கூட தான் மேம் சொல்லுவேன். நீங்க கூட்டு வந்து நீங்க கேளுங்க. இல்ல மேம், இது இப்படி உங்க அக்கா அப்படி பொய் எல்லாம் சொல்லறதுன்னா மெசேஜ் எடுத்து பாத்துடலாம்ப்பா. அது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. மெசேஜ் எல்லாம் அந்த மாதிரி வேண்டாம்னு தப்பா நாங்க ஒரு பேசாம மெசேஜ் கூட இருக்கோம். கிடையாது மேம். எதுக்குப்பா? சொல்ல அவள்கிட்ட. எங்க அக்கா வர சொல்லுங்க. நீங்க வர சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் வச்சு இந்த இது சொன்னது யாரு, என்ன கூட்டிட்டு போனது யாருன்னு நீங்க அவட்டே கேளுங்க. சரி, நான் சொன்ன ஒரு விஷயம் கேப்பியா? நீ கேப்பியா? உன் வாழ்க்கை நல்லா பாத்துக்கோ. ஏமா வீட்டுல இருந்தா நீங்க அவங்கள்ட்ட அந்த பொண்ணை வந்து நச்சு நச்சுன்னு அரிக்காம பார்த்து அதெல்லாம் எதுவும் இருப்பீங்களா? பண்ண மாட்டேன் மேடம். நாய் பேச விளையாடுவாங்க, எல்லாம் செய்வோம். அதெல்லாம் அவகிட்ட நான் ரொம்ப பேச மாட்டேன். எப்ப என்ன கை நீட்டி அடிச்சாலோ அதுல இருந்து நான் அவகிட்ட ரொம்ப பேசவே கிடையாது. கேளுங்க மேம், என் துணி அடிச்சாளா? அடிச்சுட்டா. ரெண்டாவது சண்டை போட்டு வெளியே போறதுக்கு மழை கிடையாது மேம், அவங்களே போட்டு சொல்லிக்கிறது. அவங்களே என்ன கேட்டு பாருங்க. சக்தி, நீ அடிச்சிருக்கா, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து தேவையில்லாத பேசுவாங்க. கை நீட்டி அடிச்சது அவங்கதான் மேம். என்ன சொன்னாங்க, வந்து கண்ணகி நகர்னு ஒரு ஊர்ல இருந்தோம். நான் இப்ப ஏஜ் அட்டன் கூட பண்ணல. நான் இங்க வண்ணாரப்பேட்டைக்கு பெருமா வீட்டு வந்தா ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்பனா சொல்றாங்க நீ அங்க இருக்கும் போதே கெட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்குதான் அடிச்சியா? அவங்கதான் மேம் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. கேளுங்க, அதுக்கு சாட்சி இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்ல மேடம், அவங்க மேல ரொம்ப தப்பு இருக்கு மேடம். முதல் வாட்டி சண்டை போட்டு போயிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணுவாங்க மேடம். அதெல்லாம் பண்ணுவாங்க மேடம். ஏமா அப்படி எல்லாம் பண்றீங்க? துணி எல்லாம் ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? துணி எல்லாம் நான் ஒதுக்க மாட்டேன் மேடம். பையன் துணி மிஷின்ல துவைக்க முடியாது, ஆபரேஷன் பண்ண உடம்பு துவைக்க முடியாது. பையன் துணி குழந்தை துணி எல்லாம் துவைச்சிருவேன். அவ துணி அவ மிஷின்ல துவைக்கிறாளோ கையில துவைக்கிறாளோ அது அவ இஷ்டம்னு விட்டுருவேன். அப்படிலாம் கிடையாது மேம். நான் இப்ப வீட்டுல பெட் மேல சாப்பாடு போட்டு வீட்டுல எல்லாமே செய்யணுமா மேடம்? 12 மணிக்கு கதவு தட்டி எவ்வளவு பிரச்சனை பாருங்க. சொல்லணுமோ சொல்லு. நீங்க வேணா கேட்டுக்க மேடம். நான் இதை வித்துட்டு வந்ததுனால இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க மேடம். எவ்வளவு ஒன்னாலும் சொல்லட்டும், அது செஞ்சாதான் எனக்கு. நீங்களும் போய் சொல்லாதீங்கம்மா, 2 பேர் மேலே தப்பு இருக்குமா? நான் என்ன உன்ன நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டி எழுப்புறேன்னா? கதவு திறந்து பாருங்க, தாப்பால் எதுக்கு போட்டீங்க? கதவு திறங்க, கதவு திறங்க, கதவு ஒரே சண்டை போடுவாங்க மேம். இப்ப எல்லாம் நாங்க கல்யாணம் ஆகி எங்க மாமியார் வீட்டுக்கு அவங்க போன 2 நாள் எங்களை ரூமுக்குள்ள விட்டாங்க. 3ஆவது நாள் வெளியே வந்தா படுக்கணும் எல்லாரும் கூட. ஏன்னு கேட்டா கரண்ட் பில் ஆகும். கேளுங்க, எங்களை அப்பத்துல இருந்து எங்களை பிரிச்சு தான் வைக்கிறாங்க. நல்ல பசங்க. அதனாலதான் எங்கேயும் போய் கெட்டு சீரழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இங்க வந்து ஒரு விஷயம் எனக்கு நீங்க கேரண்டி கொடுக்கணும். நான் அந்த பொண்ணுட்டு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறேன். உங்க பொண்ணு மாதிரி நீங்க அவளை பாத்துக்கணும். எங்க பொண்ணு மாதிரிதான் மேடம். மருமகளுக்கு மரியாதை கொடுங்கம்மா. அததான் மேடம் மரியாதை கொடுங்கம்மா. நீங்க வந்து கெட்ட கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா இல்ல அவளை பேசவே மாட்டேன். நானு பையனை திட்டுவேன். இல்ல நான் என்ன திட்டுவேன்? இருங்கம்மா, நான் சொல்லி முடிக்கிறேன். ஃபுல்லா கேட்டேன்ல. நீங்க சொல்றதுல உண்மை இருந்ததுனால தான் நான் அவள்கிட்ட பேசினேன். ஆமா, அதே மாதிரி அவ சொல்றதுல சில உண்மைகள் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. குழந்தைய பாத்துங்க. நீங்க அவளை மட்டம் தட்டும் போது உலகமே மட்டம் தட்டும். இல்ல மட்டமே அவளை தட்டல. என்னோட குழந்தை என்கிட்ட விளையாடுனா உங்களுக்கு பிடிக்காது மேடம். எட்டி உதைப்பாங்க. என் குழந்தைய கேளுங்க, எட்டி உதைப்பாங்க. என் குழந்தை என்கிட்ட வந்து விளையாட கூடாது. எனக்கு இவரேதான் உலகம். அந்த எக்டோ நைட் கூட யார்ட்டையுமே சொன்னா செஞ்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட தான் வந்து சொன்னேன். எனக்கு எங்க அக்கா தான் மேடம் சொன்னா. ஒரு குடும்பம்னா விட்டு கொடுத்துதான் போனோம். அதே மாதிரி அம்மா அந்த பொண்ணை நல்லா பாத்துக்குங்க. தேவையில்லாத வார்த்தை விடாதீங்க. பொண்ணுக்கு மரியாதை கொடுங்க. அவ குடும்பத்தை விட்டு உங்க குடும்பத்துல வந்து இருக்கான்னா அவளை நம்ம இப்படி வச்சுக்கணும்.
அப்படிதான் பாக்குறோம் மேடம். அப்படி பார்த்தா அவ இப்படி இருக்க மாட்டா. அவ ஏங்கறா மேடம். இல்லம்மா, நீங்க பாசமா இருந்தா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவ உங்கள்ட்ட ஒட்டுவா. அந்த காலம் எல்லாம் போச்சு. அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அபிப்பிராயங்கள் இருக்கு. அதை நம்ம மதிக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்கிறதுக்காக அவ அடிமையெல்லாம் கிடையாது. கிடையாது, அடிமையா நாங்க இது பண்ணலையே. பசங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுங்களேன். ஐயோ, அதை பார்த்துதான் சந்தோஷமா இருக்கணும், அதுங்க கட்டிட்டு போடக்கூடாது. கிடையாது. சரி, நீ உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி உங்க அம்மாட்ட இருக்கிற மாதிரி இரு. நான் கால்ல கூட வந்து நான் அப்படித்தான் இருந்தேன். என்னை எல்லார்கிட்டயும் வரவங்க கிட்ட எல்லாம் பத்தி யாருக்கிட்ட சொன்னா என்ன சொல்லி ஒருத்தவங்க வீடுக்கு வந்தாலும் தப்பா சொல்லி. நான் சொன்னதை கேப்பியா சுகன்யா? நடந்ததெல்லாம் மறந்து சமத்தா இருப்பியா? சமத்தா இருப்பியா? ஒழுங்கா எனக்கு என் புருஷனை விட்டு. சரிம்மா, சரி சரி தம்பி, நல்லா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாம கான்டாக்ட் எல்லாம் வேண்டாம். இல்ல மேம், எங்க அக்கா சொன்னது போய் எனக்கு சொன்னது. அக்கா சொன்னது பொய்யாவே இருக்கட்டும், உனக்கு வேண்டாம் அதெல்லாம். சரியா? குடும்பத்தை பாரு, பாப்பாவை பாரு, உன் புருஷனை பாத்துக்கோ. பாப்பா கூட வெளியேதான் இருக்கு, அது கேட்டுனுக்குது அம்மா எங்க அம்மா. சரி போங்க. நீங்க வந்து கொஞ்சம் பாசமா இருக்க ட்ரை பண்ணுங்கம்மா. இருக்கிறோம் மேடம். அவ தப்பு பண்றான்னு எல்லாருக்கும் தெரியும். அவ சின்ன விஷயம் அசல்ல இருந்து எடுக்கல மேடம், சொந்த பொண்ணோட. சரிம்மா, என்னன்னா அவ வந்து நல்லா வாழணும், இல்ல மேடம், ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறா. நல்ல பொண்ணுதான். அவ வந்து குழந்தை மாதிரி இருப்பா, வீட்டுல குழந்தை மாதிரி இருப்பா. நினைச்சா ஒரு வேலை செய்வா, நினைச்சா செய்ய மாட்டா. நான் எதையுமே கண்டுக்கிறேன். நம்ம அதனால நம்ம குழந்தையா நம்ம செஞ்சுட்டு போவோன்றதுனால எதையுமே நான் அவளை கேட்கறதே கிடையாது. எது எப்படி போட்டு வச்சிருந்தாலும் நான் கேட்கவே மாட்டேன். என்னால முடிஞ்சா செய்வேன். எனக்கு ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு உடம்பு ஃபுல்லாவே நோய் தான். இன்னொரு பையனை கல்யாணம் பண்றமேன்றதுக்காக நான் உயிரை கையில பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். நான் இந்த நிமிஷம் உங்ககிட்ட சொல்றேனே, என்னை பத்தி கேட்டு பாருங்க. 40 வருஷம் ஆகுது நான் திருவத்தூர்ல வந்து காலை வச்சு. நான் கல்யாணம் பண்ணி அந்த ஊர்லயே குழந்தை பெத்தி, அந்த ஊர்லயே இந்த பசங்க வளர்ந்து, இந்த பையன் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த பொண்ணால. சரி, சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், நீங்க கொஞ்சம் பாத்துங்க. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க. அம்மா வந்து பொண்ணு பேச்சை கேட்டு அடிக்கடி கொஞ்சம் சண்டைக்கு வராது. நீங்க விட்டு கொடுத்துடுங்கம்மா. நீங்க அந்த பொண்ணுக்காக விட்டு கொடுத்துடுங்க. விட்டு கொடுத்துதான் நான் சரி அந்த பையன் சொல்லி இருக்கோம். என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்க வந்ததுல என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு புருஷனுக்கு தெரியும். இப்போ அவன் பாத்துவான். அது பார்த்து நான் போவத அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம என்ன சொல்ல வரோம். குடும்பத்துல இருக்க ப்ராப்ளம் அது வேற. சின்ன பொண்ணு, அவ இன்னசென்ட்டா இருக்கா, ரொம்ப வெகுளியா இருக்கா. அதுதான் பயம். ஈஸியா ஏமாந்துருவா. அதுக்காக தான் எல்லாரும் போராடுறோம். அதுக்குதான், வேற ஒண்ணு இல்ல. எங்கேயும் போய் ஏமாந்துட்டு வந்துடக்கூடாது. அந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுங்கம்மா. நாளைக்கு பெத்தவங்களுக்கும் நம்ம பதில் சொல்லணுமே. அந்த பொண்ணு தப்பா, அந்த பொண்ணு நான் தப்பா பேச வேண்டிய வேலையில அவ தப்பா போக, அவ தப்பா பேசினா நான் ஏன் மேடம் இங்க வரப்போறேன் அவளை பத்தி. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்ல பையன், அவளும் நல்ல பொண்ணுதான். கொஞ்சம் வெகுளியா இருக்கா, ஜாலியா இருக்கணும் லைஃப். அவ்வளவுதானே, வயசாச்சு அவளுக்கு, சின்ன பொண்ணு தானே, ஜாலியா இருக்கணும், தேவையில்லாத பிச்சல் பிடுங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா போல இருக்கு. வீட்லயே இருந்தா இவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த வேலை பண்ணு, இதை பண்ணு, குழந்தைய பாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கான வயசு பத்தல, பக்குவம் இல்லை. அப்ப அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஆனா இத வந்து மத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? பாக்குறதவங்க தப்பா பேசுவோம், மத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணறது, பாக்குறதவங்க தப்பா பேசினா கூட ஓகே, நமக்கு நம்மளை பத்தி தெரியும்னு விட்டுடலாம். ஆனா இவ பழகிறது ஆளுங்க அவளை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் சொல்லி அனுப்பியிருக்கோம். நிச்சயமா நல்லா வாழ்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அந்த அம்மாட்டையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். பசங்க மேல பாசம் இருக்கிறது அம்மாக்கள் தயவு செஞ்சு மருமகளுக்கு மரியாதை கொடுத்து பாசம் கொடுத்து பாத்துங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.